சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற முதல் வினாவானது, சென்னையிலிருந்து திரு சூர்யா அவர்கள் படைத்தலுக்கு பிரம்மா என்றும், காத்தலுக்கு விஷ்ணு என்றும், அழித்தலுக்கு சிவபெருமான் என்றும் எல்லோரும் குறிப்பிடுகிறார்கள். இப்படி ஒரு பொருளை அழிக்கின்ற சிவனை வணங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அழித்தல் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்குள்ளே என்ன தோன்றுறது அப்படின்னா, ஒரு வஸ்துவை பூரணமாக அழிக்கிறது அப்படின்னு. உலகத்தில் எந்த பொருளையும் சைவ சித்தாந்தத்தின்படி அழிக்கவே முடியாது யாராலையும். அதுதான் மிகச்சிறந்த உண்மை. அது எப்படிங்க எல்லாம் உலகத்தில் தோன்றினதெல்லாம் அழிஞ்சு போயிடுத்தே, எல்லாரும் பிறந்தாங்க, ஏதோ வந்தாச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்னா, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை நிலை மாற்றம் செய்ய முடியுமே தவிர அழிக்க முடியாது. இப்போ ஒரு எலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன உதாரணம். ஒரு எலி இருக்குது. அந்த எலியை நெருப்பில் வச்சு எரிச்சிட்டோம். இப்போ அது என்னவாயிடும் அப்படின்னா, அந்த எலியினுடைய உடலிலிருந்து வெளியில் சென்ற காற்று வடிவத்தில் இந்த பூமியில் தங்கிடும், திருப்பி அப்படியே தங்கிடும். அப்போ நிலை மாற்றமாகி இருக்கிறது. அந்த காற்று பூமியை விட்டு எந்த காலத்துலேயும் சந்திரமண்டலத்துக்கு போகாது, பூமியிலேயே தான் இருக்கும். அதனால் எல்லா பொருளும் அதே மாதிரி தான். நீங்கள் பூமியே கெட்டு போயிடுது அப்படின்லாம் நான் சொல்கிறா, அங்கே இருக்கிற பொருள்லாம் இங்கே கொண்டு வந்துட்டா, இங்கே இருக்கிற பொருளை அங்கே கொண்டு வந்துட்டா அப்படின்னு. எல்லாமே பூமியில் தான் நடக்கிறது, இங்கே தானே இருக்குது. அதனால் உலகத்திலே அழித்தல் என்பது மாற்றத்தைத்தான் சைவ சித்தாந்தத்தை பொறுத்து நாம் குறிப்பிட வேண்டிய. ஏன்னா முப்பொருள் உண்மை, உலகம் உண்மை. அது என்ன பண்ணுன்னா நிலை மாறிண்டு வரும், அழியும். ஒரு அதாவது ரொம்ப அழகாக சொல்லுவார் பட்டினத்தார், தின்றன யாவும் நினை தின்றன, கொன்றன யாவும் நினை கொன்றன. நாம் என்ன பண்ணுறோம், சாதாரணமாக ஒரு மாமிசம் சாப்பிட்றவளாக வச்சுப்போமே, அப்படி இல்லைன்னா சைவமூட சாப்பிட்றவாளாக வச்சுக்கோமே. இப்போ நம்ம சின்ன குழந்தையாக இந்த பூமியில் பிறந்தோம். உணவுங்கிற பேரில் நல்ல காய்கறிகளை எல்லாம் நாம் உண்டோம், அப்படி தானே? சில பேர் உயிர்களை அழித்து கூட உண்ணுகிறார்கள். ஒன்றன் ஊன் செகுத்து உண்ணாமை, ஆடோ கோழியோ இதையோ வெட்டி அதெல்லாம் சாப்பிட்டாச்சா? இப்போது என்னைக்காவது ஒரு நாள் இந்த உடல் பூமியிலே விழுகிற பொழுது எங்கே போகிறது? அது திருப்பியும் பூமியில் போய் சேர்ந்துடும். கொன்றன யாவும் நினை கொன்றன. திருப்பியும் நாம் தோண்டின இடத்துக்கே போயிட்டோம். பூமியிலே நம்மளை புதைச்சிட்டா, இல்லை பூமி வழியாக அதில் வச்சு எரிச்சா திருப்பி காற்றாகவே நம்ம போய்ட்றோம். அந்த காற்றை தான் தாவரங்கள் எடுத்து திருப்பி அதிலேருந்து தான் உணவு தயாரிக்கிறது, சூரிய ஒளியை வச்சுட்டு. அதனால் நிலை மாற்றம் ஏற்படுகிறதே தவிர அழிவு என்பது ஏற்படுவதல்ல. அப்போது சிவபெருமானுக்கு அழிக்கும் கடவுள் அப்படின்னு ஏன் பேர் வச்சான்னா, அஞ்ஞானத்தை அழிக்கிறவர், உயிர்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமையை அழிக்கிறவர், உயிர்களுக்கு இருக்கக்கூடிய துன்பத்தை அழிக்கிறவர், உயிர்களுக்கு இருக்கக்கூடிய வறுமையை அழிக்கிறவர். அப்படி வறுமையை துன்பத்தை அழிக்கிறவர்களை அழித்தல் என்று சொன்னால் கருணையற்றவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அதாவது இந்த மூன்று தெய்வமே சமமான அந்தஸ்து உடையது. பிரம்மாவாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், ருத்ரனாக இருக்கட்டும், 3 பேரும் சமம். அதில் எந்த விதமான மாற்றமும் 3 பேருக்கும் இல்லை. அது ஆக்கி அழிக்கிறது, இதை அழித்து ஆக்கிறது, அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் பேசுகிறது சுத்தமாக புரியலைங்கிறடா. விஷயம் என்னென்னா, ஒரு சாலையை உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எங்கெங்கெல்லாம் தடை இருக்கோ எல்லாத்தையும் அழிச்சுட்டு உருவாக்குறோம். அப்போ அந்த சாலை மிகச் செம்மையாக இருக்கிறது, அதில் போக்குவரத்துக்கு அற்புதமாக இருக்குது. அதை அழித்து உருவாக்கக்கூடிய ஒரு நன்மை. ஆனால் ஆக்கி அழிக்கக்கூடிய நன்மைன்னா என்ன அப்படின்னு சொன்னால், நல்ல பலமான உணவுகளை அந்த காலத்தில் ராஜாக்கள் வீரர்களுக்கு கொடுப்பார்கள். முதன்மையான உணவு, முதன்மையான சம்பளம், முதன்மையான பொறுப்பு எல்லாருக்குமே வீரர்களுக்கு தான் கொடுப்பான். பங்கே வீரர்களுக்கு தான் முதல் பங்கு. அவ்வளோது சிறப்பாக அரசத்தில் சொல்கிறா. ஆனால் சண்டைன்னு வரும்போது முதல்ல அவளை தான் கூப்பிட்டு வெட்டுவாள், முதல்ல அவள் தான் முன்னாடி நடப்பாள். அதனால் அதை ஆக்கி அழிக்கிறது. அதனால் இரண்டுமே மக்களின் நலன்களுக்காக. மருத்துவன்பால் மாலா அன்பு வாளால் அறுத்து சுடணும்.
அறுக்கிறார் மருத்துவர் அப்படின்னு சொன்னால் அதனால் வந்து அந்த பேஷண்ட்டு பேரில் அன்பு இல்லைன்னு அர்த்தமாக என்ன? அதை மாதிரி அழித்தல் என்பது இங்கு அறியாமையை குறித்தது, துன்பத்தை குறித்தது, வறுமையை குறித்தது, பிறவியை குறித்தது. அப்படிப்பட்ட துன்பங்களை, ஆன்மாக்களுக்குள்ள துன்பத்தை அழிப்பவர். அதோடு மாத்திரம் இல்லாமல் என்ன சிறப்பு அப்படின்னா, எல்லா தெய்வமும் போற்றினால் அனுகிரகம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வழக்கத்தில் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா தெய்வத்தையும் போற்றினா அனுகிரகம் பண்ணோம், பூஜை பண்ணினா அனுகிரகம் பண்ணோம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையே. ஆனால் இந்த சிவபெருமான் இருக்கார ஒரு நாயனார், அவர் என்ன பண்ணுவார், டெய்லி சிவனை வந்து கல்லால் அடிப்பார். அவர் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு சொல்லி வச்சுருக்கா என்ன அப்படின்னா, அவர் அழிக்கும் கடவுள் அப்படின்னு. அதை மனதுக்குள்ளே வச்சுட்டு உறுதியாக டெய்லி ஒரு கல் எடுத்து அந்த சிவபெருமானை அடிப்பார். யாருக்கும் தெரியாமல் அடிச்சுட்டு ஓடிந்துடுவார். இது ஒரு நாளைக்கு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டே வருது. அது ஒரு நாளைக்கு சிவபெருமான் கேட்டார், இன்றைக்கி கல்லால் அடிக்கலையா என்ன அப்படின்னு. மறவாது கல்லெறிந்த சாக்கியற்கடின்னு சொல்கிறார். அப்போ அழித்தல், தன் மீது கோபப்படுகிறவனுக்கு கூட கருணை காட்டுகிறவர் சிவபெருமான். இது பெரிய விஷயம் பாருங்கள். ஒரு யாகத்தை சிவபெருமானை அழிக்கணும்னு ஒரு யானையை உற்பத்தி பண்ணார். அந்த யானை தோலை மேலே போத்திக்கிறார். சிவபெருமானை ஒழிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி யாகம் பண்ணி ஒரு பாம்பு அமைச்சார். அதை கழுத்தில் வாங்கி மாட்டின்றார். அப்போ சிவபெருமானை வந்து அவர் வந்து ஒரு தவறான ஒரு ஆள், அவர் வந்து ஒரு இழிவானவர் அப்படின்னு ஒரு வெண்டலையே அனுப்பிச்சாங்க. வெண்டலைன்னா அப்படியே சிரிச்சுட்டே வரும், அது முழுங்கிடும் எல்லாரையும். அதை அவர் அழகாக தலையில் வச்சுட்டார். சரி, இவ்வளோதெல்லாம் எதிர்த்து யாகம்லாம் பண்ணாலே அவளுக்கு இவர் போய் என்ன அனுகிரகம் உண்டார் அப்படின்னா, அழகாக நிர்வாண கோலத்தோட, காலில் செருப்போட, பிக்ஷாடனன்னு ஒரு சாமி இருக்கும். அவர் போய் அனுகிரகம் உண்டார் எல்லாருக்கும். மகாவிஷ்ணு கூட அழிச்சின்னு போய், மோகினி அவதாரமாக அழிச்சின்னு போய் அத்துணை முனிவர்களுக்கும், தன்னை எதிர்த்த அத்துணை முனிவர்களுக்கும் அனுக்கிரகம் செய்த ஒரே பரம்பொருள் சிவபெருமான்.